கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற தியாகராஜன் என்ற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர் தியாகராஜன் 70 வயது நிரம்பின அன்பு சகோதரர். அவருடைய மூளையில் நரம்பில் காணப்படுகிற பலவீனத்தின் நிமித்தமாக அவங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியலை, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலை. அவ்வளவு ஒரு பலவீனத்தின் நடுவில் இருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கணும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நம்ம அன்பு சகோதரர் தியாகராஜன் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற அவங்க மேலே கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படியா, கிருபை ஊற்றப்படும்படியா என் கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் இணைந்து அன்பு சகோதரர் அப்பா சகோதரருக்காக, தியாகராஜன் அன்பு சகோதரருக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். 70 வயதான அன்பு சகோதரர் அப்பா, மூளை பகுதியில் காணப்படுகிற அந்த பலவீனத்தின் நிமித்தமாக சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், ஆண்டவரே நடக்க முடியாமல் மிக வேதனைப்படுகிறார்கள். என் தேவன் புது பலனை கற்றுக் கொடுப்பீராக. எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நெருக்கத்திலிருந்து உன்னை விசாலத்திலே வைப்பேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய நெருக்கத்தில் இருந்து உன்னை விசாலத்திலே வைப்பேன். இன்னைக்கு நெருக்கம் பல விதங்களில் ஒவ்வொரு தெய்வ மனுஷன் நெருக்கப்படுகிறாங்க. குறிப்பாக பண நெருக்கம், கடன் நெருக்கம், சமுதாயத்தில் பிரச்சனைகள் நெருக்குகிறது, குடும்பத்தில் பல போராட்டத்து நிமித்தமாக நெருக்கம். எது நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு நிறுத்துவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீதம் 118:5 நீங்கள் வாசித்து பாருங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே வைத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நெருக்கம் வருமோ, பண நெருக்கம் வருமோ, கடனுங்கிற நெருக்கம் வருமோ, பிரச்சனைங்கிற நெருக்கம் வருமோ, அப்போல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர், நான் ஒழுங்காக வேதத்தை படிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தப்புலாம் நான் பண்ணுறதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல, மதுபானம் அருந்துகிறது இல்லை, தூசண வார்த்தை பயன்படுத்துகிறது இல்லை, உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ரட்சிக்கப்படுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு, என்கிட்ட இருக்கிற எந்த காரியமே இல்லை, ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் படலை, பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, இணக்கம் இல்லை, ஸோ எதுவுமே இல்லை. அநியாயம், அக்கிரமம், பாவம், தப்பு, எல்லா காரியமும் அவன்கிட்ட இருக்குது. ஆனால்
நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், அவனுக்கு நெருக்கமே இல்லை. என் பிரதர் அவருடைய கேள்வி என்னை பார்த்து கேட்டார், எனக்கு ஏன் நெருக்கம், அவனுக்கு ஏன் நெருக்கம் இல்லை? எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நான் சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனத்தை நீ வாசித்து பாரு. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவன், அவங்க பிசாசின் ராஜ்யத்துக்கு உரியவங்க. நீ பரலோகத்துக்கு உரியவன், அவங்க நரகத்துக்குரியவங்க. இதுதான். அப்போ அவன் கண்ணீரோடு என் கைகளை பிடித்து கொண்டு சொன்னான், கட்டாயம் இந்த நெருக்கத்திலேருந்து கர்த்தனை விடுவிப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தெய்வ மனிதனுக்கு நெருக்கம் வரும். வேதாமத்திலே ஒரு பரிசுத்தவான், உண்மையான தெய்வ மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ மனிதன், அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கம். ஒரே நாளில் 10 பிள்ளைகளையும் பறிகொடுக்கிறான், ஒரே நாளில் ஆஸ்தியை இழந்து போகிறான், ஒரே நாளில் அவன் பெயர் கெட்டு போயிடுச்சு, ஒரே நாளில் அரண்மனையிலேருந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டான், ஒரே நாளில் அவன் சர்றமெல்லாம் பாதிக்கப்பட்டது. ஸோ எலிகு என்கிற அவனுடைய ஃப்ரெண்டு யோபுவை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம் 16 வசனத்தில், நெருக்கத்திலிருந்து உம்மை ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் கர்த்தர் வைப்பார். நெருக்கத்திலிருந்து ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் வைப்பார். அந்த எலிகு சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினா. யோபு 42:2, யோபு 42:10. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எசேக்கியேல் 36:11 வசனத்தின்படி, முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். கர்த்தர் அப்படியே செய்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 9:9 நீங்கள் வாஸ்து பாருங்க. நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே நமக்கு தஞ்சம். நெருக்கத்திலிருந்து கர்த்தவங்களை விசாலத்தில் வைப்பான். என் கூட எனது ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். உங்கள் நெருக்கம் எல்லாம் மாறப்போகிறது. தகப்பனே, 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது நெருக்கத்தை மாற்றினதை போல, யோபுனுடைய நெருக்கத்தை மாற்றினது போல இவர்களுடைய நெருக்கத்தையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.